நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. Hi guys, in this video we are going to see the prose. What is the title of that prose is his first flight. ஸோ முதல் பறக்கும் அனுபவம். ஸோ ஒரு யங் சீகல் பேர்டு இருக்கும். அந்த யங் சீகல் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான ஒரு அந்த செங்குற்று பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் வந்து அது வசிக்கும், ஓகேங்களா. ஸோ அது ஃபேமிலியோடு அங்கே இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறப்ப அது யங் சீகல் இல்லையா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பறக்கிறப்ப அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அது வந்து பார்க்கும். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி தான் நம்மளுக்கு இந்த போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see the author. Liam O'Flaherty was the author of this prose. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோஸனுடைய ஆத்தர். ஸோ அவரை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ நம்ம பார்க்கலாம். Liam O'Flaherty 1896 to 1984 was an Irish novelist. He wrote many novels and short story writers. அவர் நிறைய சிறுகதைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது நிறைய அவர் எழுதியிருக்காரு. And a major figure in the Irish literary renaissance. ஸோ இலக்கிய மறுமலர்ச்சி, the rebirth is the meaning of the renaissance. ஸோ இலக்கியத்தில் மறுமலர்ச்சி, அதில் நிறைய மறுமலர்ச்சிகள் வருவதற்கு இவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. He was a founding member of the Communist Party of Ireland. ஸோ இர்லாண்டில் கம்யூனிஸ்ட் பார்ட்டினுடைய ஃபவுண்டிங் மெம்பர். அ நேட்டிவ் இரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் த எட்லாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்தவர். ஸோ ஒரு நேட்டிவ் இரிஷ் ஸ்பீக்கர். O'Flaherty wrote almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. ஸோ இரிஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய இரிஷ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஷார்ட் ஸ்டோரிஸை தவிர்த்து இவர் நிறையா இங்கிலீஷ்க்கு இவருடைய ரைட்டிங்ஸ் நிறையா இவருடைய ஒர்க்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. And then he spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. ஸோ அவருடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் லைஃப்பில் வந்து அதிக ட்ராவலிங்ஸ் இருக்கும். அவர் நிறையா வந்து ட்ராவல் பண்ணுவார். அண்ட் தென் ஸ்பாட்லைட், அதாவது அந்த புகழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அமைதியான ஒரு சூழலில் வாழ்ந்த ஒரு ஆத்தர். ஓகே, இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்க்கலாம். The Neighbor's Wife in 1923, The Black Soul 1924, The Informer 1925. And then வந்து பார்த்திங்கன்னா The Wilderness serialized 1927, gathered in book form and published in 1986. The Assassin 1928. இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இவர் வந்து பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சில ஃபேமஸான ஒர்க்ஸாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஆத்தர் இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் ஒரு ஷார்ட்டான இது இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இவரை பற்றி என்னென்ன நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இட்ஸ் ஓகே என்னாஃப். ஓகே, லெட்ஸ் கோ டு தட் ப்ரோஸ். நம்ம வந்து அந்த ப்ரோஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அந்த ப்ரோஸ்குள்ளே போயிடலாம். His first flight. The young seagull was alone on his sledge. His two brothers and sisters had already flown away the day before. He had been afraid to fly with them. His two brothers and his sisters had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge when he slept at night. ஸோ இந்த யங் சீகல் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபேமிலியோடு வந்து அந்த லெட்ச், அந்த ஒரு செங்குற்று பாறைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து இருக்குது. ஸோ அப்படி அது அங்கே இருக்கிறப்போ வந்து அங்கே அது இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வித் டூ பிரதர்ஸ் அண்ட் தென் சிஸ்டர்ஸ் வந்து அந்த யங் சீகலுக்கு இருக்குது. அண்ட் தென் மதர் அண்ட் தென் ஃபாதரோட ஒரு ஃபேமிலியாக இருக்குது. அது இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து நல்லா பறக்க தெரிஞ்சோம். தே நோ ஹவு டு ஃப்ளை. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டே ஆஃப்டர், அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி அவங்க வந்து அதை விட்டுட்டு பறந்துடுறாங்க. ஸோ அதுக்கு என்னென்னா எங்கூட நம்ம விழுந்துருவோமோ தட் ஃபியர்னஸ், ஓகேங்களா. ஹி பேட் ஒரு அஃப்ரைட் டு ஃப்ளை, நம்மளுக்கு எங்கே நம்ம பறந்தோன்னா விழுந்துடுவோமோ அந்த ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யங் சீகலுக்கு இருக்குது. ஸோ அந்த லிட்டில், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிட்டிலான ஒரு பேர்டு இல்லையா. ஸோ அது கண்டிப்பாக அந்த ஃபியர்னஸ் இருக்கும். அது அந்த எட்ஜுக்கு போய் நம்ம
பறக்கலான்ட்டு அதனுடைய விங்ஸை ஃப்ளாப் பண்ணோம். பட் அதுக்கு திரும்பவும் என்ன வந்துடும், அந்த பயம் திரும்பவும் வந்துடும். ஸோ அதனால் வந்து அது நம்ம ஏன் பறக்க முடியல, சரி நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கே, அந்த ஒரு தாட்லேயே இது இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே பார்க்குறப்ப அந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பெரிய கடலாக கீழே வந்து அந்த கடல் இருக்கிறத இது பார்க்கும். அப்போ அது பறக்கணும்னு நினச்சி அந்த எச்சுக்கிட்ட போகும். அந்த அஃப்ரைட் டியூ டு தட் ஃபியர்னஸ் இது என்ன பண்ணிடும், திரும்ப பேக் வந்துடும். ஸோ அதனுடைய தலையை வந்து அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் பேக் டு த லிட்டில் ஹோல் அண்டர் த லெச் வேர் ஹீ ஸ்லெப்ட் அட் நைட். அது நைட் எங்கே போய் தூங்குதோ அந்த சின்ன ஹோல்லே போய் அது திரும்பவும் வந்து தூங்கிடும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேனலில் அதனுடைய ஃபியர்னஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அது பயம். ஸோ அதனால் என்ன பண்ண மாட்டேது, பறக்க மாட்டேங்குது. ஓகே, ஈவன் when each of his brothers and his little sisters, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings, and flew away. He failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. His father and mother had come around calling to him surely, scolding him, threatening to let him stare on his ledge unless he flew away, but for the life of him. ஸோ அதோடைய சிஸ்டர்ஸோ பிரதர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜிட்ட போய் நல்லா இதை விட அவங்களுடைய சிஸ்டர்ஸினுடைய விங்ஸ் வாஸ் ஷார்ட்டர். பட் அது நல்லா வந்து சிறகை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்து ஃப்ளாப் பண்ணி அதை என்ன பண்ணிடுது, பறந்து போயிடுது. பட் இதுக்கு என்னென்னா, நம்ம எங்கடா விழுந்துருவோமோ அந்த ஒரு பயத்தினாலே தான் இது இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியல, அதனால் வந்து பறக்க முடியல. அதனால் அவங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மட்டும் நல்லா ஒரு ஃப்ளை நம்ம எப்படி பறக்கணுன்றது தெரிஞ்சதுனால அவங்க வந்து பறந்து போயிடுறாங்க. இத்தனைக்கும் அதனுடைய சிஸ்டர்ஸினுடைய விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் தென் இதுகிட்ட இருக்கிறத விட ஷார்ட்டர் தான். ஸோ அவங்களுடைய மதர் அண்ட் ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா அதை எவ்வளவோ என்கரேஜ் பண்ணி எவ்வளவோ அதை வந்து பார்த்திங்கன்னா, நீ வா, நீயும் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஆல்சோ ஃப்ளை அப்படின்னு எவ்வளவோ அதை வந்து என்கரேஜ் பண்ணாலும் அதனால் முடியல. டியூ டு த ஃபியர்னஸ், அதனுடைய லைஃப் ஃபியர்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அது நம்மளுடைய உயிர் பயம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ஃபியர்னஸ்னால் அது வந்து பார்த்திங்கன்னா பறக்க மாட்டேங்குது. ஸோ திரும்பவும் அது கோ பேக் போயிடுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப் பயம், அதாவது நம்ம வாழணும், அந்த நம்ம வந்து உயிரோடு இருக்கணும், அந்த ஒரு ஃபியர்னஸ்னால இது ரெஃப்யூஸ்டு டு ஃப்ளை. ஓகே, தட் வாஸ் 24 hours ago. ஒரு 24 hours ஆயிடுச்சு. Since then nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in art of flying and the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. He had in fact seen his older brother catch his first herring and devour it, standing on a rock while his parents circled around raising a proud cackle. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his covered eyes. தட் யங் சீகல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 hours வந்து வெயிட் பண்ணுது. அப்போ அவங்க யாருமே வரல. நோபடி ஹேட் கேம் நியர் ஹிம். அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரவே கிடையாது. ஸோ த டே பிஃபோர், அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டே லாங் அண்ட் ஹீ ஹேட் வாட்ச் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஃப்ளையிங் அபவுட் வித் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதாவது தன்னுடைய பேரண்ட்ஸ், அதாவது மதர் அண்ட் ஃபாதர் தன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட வந்து நல்லா ஃப்ளை ஆகிட்டுருக்கிறத அது பார்க்குது. பர்ஃபெக்டிங் தெம் இன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட். அதாவது ஒரு நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றப்ப அதனுடைய டெக்னிக்ஸ் வி ஷுட் நோ. அப்போ தான் வந்து அதை நம்ம பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியும். அதே மாதிரி த ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங்கை வந்து அதை நல்லா வந்து வாட்ச் பண்ணுது. த யங் சீகல் வாட்ச்டு அண்ட் தென் டீச்சிங் ஹிம் ஹவு டு ஸ்கீம் த வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ். எப்படி வந்து நம்ம பறக்கணும், அந்த நம்ம ஒரு ஃபிஷ்ஷை வந்து எப்படி நம்ம வந்து மூழ்கி டைவ் பண்ணி அதை நம்ம எப்படி எடுக்கணும், அதெல்லாம் அது பார்க்குது. He had in fact seen his older brother catch his fish, ஹியரிங் அண்ட் டிவோரர். ஸோ அந்த ஹியரிங்ஸ் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி வந்து பிடிச்சி எப்படி சாப்பிடுது, இதெல்லாம் அந்த யங் சீகல் வாட்ச் பண்ணது. ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் வைல் ஹிஸ் பேரண்ட்ஸ் சர்க்கிள்ட் அரவுண்ட் ரைசிங் அ ப்ரவுட் கேக்கிள். ஸோ அதை பார்த்து நல்லா கொக்கரிக்கிறாங்க. அதாவது என்னதான் அது பறந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ் வந்து இந்த யங் சீகலை விட்டுட்டு பறந்து போனாலும் அவங்க எந்தாவது ஒரு விதமாக அதை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொக்கரிக்கிறாங்க, கேக்கிள்டா. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his covered eyes. ஸோ அது எது எல்லாத்தையும் இது வாட்ச் பண்ணாலும்
டியூ டு தட் ஃபியர்னஸ் அது என்ன பண்ண மாட்டேங்குது, பறக்கவே மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் இது பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க கொவார்டைஸ், அதாவது வந்து அந்த சும்மா அந்த கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த யங் சீகளை கொவார்டைஸ், அந்த கோழைத்தனத்தை பார்த்து லாஃப் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. த சன் வாஸ் நவ் அசெண்டிங் த ஸ்கை, அதாவது அந்த சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துடுச்சு, நல்ல ஒரு வெயில் அடிக்குது, பிளாசிங் எரியுது அப்படியே, வார்ம்லி ஆன் ஹிஸ் லெச் தட் ஃபேஸ்டு த சவுத், ஒரு சவுத்தை நோக்கி நல்லா வந்து ஒரு சன்லைட் அப்படியே எரியுது, அந்த வார்மாக இருக்கு. He felt the heat because he had not eaten since the previous nightfall. அது என்ன பண்ணல, சாப்பிடலை. பிகாஸ் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பறந்து போய் அவங்க பறந்து அவங்கவுங்களுக்கான ஃபுட்டை வந்து சர்ச் பண்ணிவிட்டு அவங்க எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. பட் இந்த ஈகிளை வந்து யங் சீகல் பறக்கலை. ஸோ இதுக்கு didn't get the food. ஸோ அதுக்கு என்ன ஆகுது, அந்த வெயில் வர அப்படியே பசி அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. Then he had found a dried piece of mackerel's tail at the far end ஆஃப் திஸ் லெச். அந்த லெச்சினுடைய அந்த எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரல் அப்படின்றது ஒரு வகையான ஒரு மீன். ஓகே, அந்த டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம், வால் பகுதி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பீஸை வந்து அது பார்க்குது. ஸோ அதை போய் என்ன பண்ணுது, எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போகுது. நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்க்ராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். ஒரு ஃபுட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்க்ராப்னா கொஞ்சம் கூட அந்த ஃபுட்டு வந்து அங்கே மிச்சம் வைக்கவே இல்லை யாருமே. ஸோ ஹீ ஹேட் சர்ச்சிங் எவ்ரி இன்ச், ஒவ்வொரு இன்ச்சும் அதை வந்து சர்ச் பண்ணுது. ரூட்டிங் அமாங் த ரஃப் ட்ரைட் கேக்டு ஸ்ட்ரா நெஸ்ட். ஸோ அந்த அழுக்காக இருக்க அந்த வைக்கோல் இருக்குள்ளே அங்கெல்லாம் போய் தேடுது அந்த யங் சீகல், வேர் ஹீ அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹேட் பீன் ஹேட்ச்டு. ஹீ ஈவன் காண்டட் அட் த ட்ரைட் பீசஸ் ஆஃப் எக்ஷல். இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஸோ அதை என்ன பண்ணுது, அங்கே நல்லா சர்ச் பண்ணுது. சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு ஃபுட் இருக்குமா, அந்த யங் சீகலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி அதிகமாக இருக்குது. டியூ டு அங்கே வந்து நல்ல ஒரு வார்மான ஒரு சன்லைட் வேறு படுறது. ஸோ அது பட அதுக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் பசியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எடுக்குது. ஸோ அங்கே போயிட்டு அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹேட்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுது. அங்கே ட்ரைட் பீசஸ் ஆஃப் த எக்ஷல்ஸை வந்து காண்டட், அது என்ன பண்ணுது, அதை மட்டும் அப்படியே கொறிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கொறிக்க தொடங்குது. டியூ டு த அங்கே அது ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்க அந்த பீசஸ் ஆஃப் எக்ஷல்ஸ் ட்ரைடு, ரொம்ப அப்படி ட்ரையாக இருக்க அந்த எக்ஷலை மட்டும் அது என்ன பண்ணுதுன்னா காண்டட், கொறிக்க ஆரம்பிக்குது. இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸை வந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பசி அதுக்கு. He then trotted back and forth from one end to the ledge of the other. ஸோ அங்கேயும் இந்த லெஜ்டே அங்கேயும் போயிட்டுருக்கு. His long grey legs stepping strangely. ஸோ அது அப்படியே லாங்கான அந்த கிரே ஆனால் ஒரு லெக்ஸ் தான் அதுக்கு இருக்கும். அதில் வந்து ஸ்டெப் அங்கேயும் போயிட்டே இருக்குது. ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை. நம்ம ஃப்ளை பண்ணக்கூடாது, பட் வி ஷுட் see அவர் பேரண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு தாட் அதுக்கு. And then of reaching his parents, okay, but on each side of him the ledge ended in the sheer fall of precise with a sea beneath, and between him and his parents there was a deep wide crack. அதாவது அதுக்கு என்ன ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளை பண்ணக்கூடாது, நம்ம ஆனால் பறக்கக்கூடாது, பட் நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை அங்கே இருக்கும் இல்லையா, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அது போயிட்டு பார்க்குது. ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, அந்த வழியை நம்ம எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி செய்யுது. ஆனால் அதனுடைய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சரிவாக இருக்குது, அந்த செங்குத்து பாறைகள். ஓகேங்களா, அது அவங்களுடைய பெற்றோர்களை வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்லி வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளை பண்ணி போனால் மட்டும்தான் அவங்களுடைய பேரண்ட்ஸை பார்க்க முடியும். ஆனால் அது எப்படியாவது நம்ம ஃப்ளை பண்ணாமலே நம்மளுடைய பேரண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு அது ஒரு தாட்டு. ஏன்னா அதுக்கு ரொம்ப பசி அதிகமாகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் தென் ஷூர்லி ஹீ குட் reach them without flying if he could only move northwards along the cliff face. But then on what could he walk? There was no ledge and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps further away than the sea beneath him. ஸோ அதுக்கு என்ன பண்ணுது, நம்ம பறக்காமலே நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்ம பார்த்து we should reach, அவங்கள நம்ம பார்த்துடணும் அப்படின்ற அந்த தாட்டில் அது என்ன செய்யுது, அங்கேயும் போகுது, நிறைய யோசிக்குது அந்த மேலே அந்த செங்குற்று பாறைகளில் இருந்துட்டு.
அது கொஞ்சம் தூரம் அந்த அவங்க பேரண்ட்ஸை வந்து நம்ம போய் அதை பார்த்தாலுமே கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேச்சை தாண்டி போக முடியுமே தவிர அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணி ஆகணும், இட் ஷுட் ஃப்ளை தென் ஒன்லி இட் ஏபிள் டு see her parents. பட் அது என்ன, அது பறக்காது. ஸோ அது என்ன பண்ணுறது, நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்ம எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்குது. அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஒரு கடல் வேலை இருக்குது. ஸோ அது கொஞ்சம் தூரம் நடந்து போகுது, அப்புறம் அது பறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ திரும்ப என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பேக் ஆகிடுது. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden அண்டர் ஹிஸ் விங். அது என்ன செய்யுது, ஒரு காலை எடுத்து அப்படியே பொறுமையாக வைக்குது. ஸோ ஒரு காலை அப்படியே பொறுமையாக வச்சுட்டு இன்னொரு காலை அந்த மாதிரி அப்படியே ஹைடன் மறைஞ்சி அதோடைய விங்ஸை வச்சு மறைஞ்சி போகுது. அப்படியே ஹி க்ளோஸ் டு ஒன் ஐ தென் த அதர், அதாவது ஒரு கண்ணை மூடிட்டு அப்படியே அண்ட் பிரிட்டன் டு பி ஃபாலிங் அஸ்லீப், தூங்குற மாதிரி அப்படியே. ஸ்டில் தே டுக் no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau dozing, மயங்கி அப்படியே with their heads sunk into their necks. His father was trimming the feathers on his white back. Only his mother was looking at him. ஸோ அது என்ன செய்யுது, அவங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் தென் சிஸ்டர்ஸ் இருக்கிறத பார்த்துருச்சு. ஸோ பார்த்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே தூங்குற மாதிரி அப்படியே அதை மறைச்சி அப்படியே ஹைட் பண்ணி அது அங்கே போகுது. ஸோ அப்போது எல்லோரும் அங்கே அவங்களுடைய ஃபேமிலி இருக்குது. பட் அவங்களுடைய ஃபேமிலியில எல்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்றது எல்லாத்தையும் இது நோட் பண்ணுது. அது நினச்சிருச்சு நோ ஒன் சி, அதில் யாரும் பார்க்கல அப்படின்னு. பட் ஒன்லி ஹிஸ் மதர், அவங்க மதர் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துடுறாங்க. லுக்கிங் அட் ஹிம், த யங் சீகல் இருக்கிறத அங்கே பார்த்துடுறாங்க. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் லிட்டில் ஹை ஹம்ப், அந்த உயர்ந்த பாறைகள் அப்படின்னு சொல்லுவல, அங்கே வந்து அந்த தாய் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யங் சீகலுடைய மதர் வந்து நின்றுருக்கு. ஒயிட் பிரெஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வேர்டு, அந்த பிரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபார்வேர்டில் இருக்குது. நவ் அண்ட் அகைன் ஷி டார் அட் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ், ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் அப்படியே கிழிச்சு தட் லே அண்ட் ஹர் ஃபீட். அந்த எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாமே தன்னுடைய ஃபீட் கிட்ட தான் என்ன ஒரு இறை கிடைச்சாலுமே சாப்பிடும், அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்ருக்கு. அண்ட் தென் ஸ்க்ராப்டு ஈச் சைட் ஆஃப் அ பீக் ஆன் த ராக். ஸோ அந்த ராக், அது அந்த ராக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ராக்கை வச்சு அது தன்னுடைய பீக்ஸ் வந்து ஷார்ப்பன் பண்ணிக்கும். அப்புறம் தான் வந்து அதனுடைய ஃபுட்டை வந்து அது ஈஸியாக வந்து கிழிச்சு அது வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அதனுடைய அந்த தாய் பறவை, அதாவது அந்த யங் சீகலுடைய மதர் வந்து சாப்பிட்டுட்ருக்கு ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. Here uttered a low cackle. His mother cackled too and looked at him. ஸோ அந்த தாய் பறவை என்னதான் இருந்தாலும் அது இதை பார்த்துருது. ஸோ வந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணுது, ஒரு கேக்கிள் பண்ணிக்குதுங்க. அந்த கொக்கரிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கொக்கரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி கொக்கரிக்கும் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இந்த பேர்டு, இந்த யங் சீகல் வந்து கேக்கிள் பண்ணுது. அதே மாதிரி அவங்க மதரும் வந்து கேக்கிள் பண்ணுறாங்க. இந்த யங் சீகலும் அதனுடைய மதரும் வந்து பார்த்து லுக் பண்ணி ரெண்டு பேருமே பார்த்து கேக்கிள்டு. ஓகே, கா he cried, begging her to bring him over some food. அந்த யங் சீகலுக்கு ரொம்ப ஹங்கருது, ரொம்ப பசி, அதனால் அழுகுது, எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் ஃபுட் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அந்த மாதிரி அது ரொம்ப க்ரை, அது அழுகுது அந்த யங் சீகல். கால் ஹூ ஹா, ஷீ ஸ்க்ரீம்ட் பேக் மாக்கிங்லி பட் ஹி கேப்ட் காலிங் பிளைன்விச்சுவலி. ஸோ அதனுடைய அந்த பசியினுடைய சோகம் வந்து அந்த யங் சீகலுக்கு தெரியுது. ஸோ அது பசியால் அப்படியே ரொம்ப க்ரை அழுகுது. பட் அவங்க மதர் வந்து பார்த்திங்கன்னா அது கேலி செய்கிற மாதிரி தான் அதை வந்து கொக்கரிக்குது. ஸோ இது வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொக்கரிக்குது, அதாவது கேக்கிள் பண்ணுது. அண்ட் ஆஃப்டர் அ மினிட் ஆல்சோ ஹி அட்டட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக அப்படியே ஒரு கூச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மினிட்க்கு அப்புறம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூச்சல் வந்து போடுது. ஹிஸ் மதர் ஹேட் பிக்ட் அப் piece of fish and was flying across to him with it. அந்த ஹாப்பினஸ், அந்த ஸ்க்ரீம், அந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியான அந்த கூச்சல் அது ஏன் போடுது அப்படின்னு நம்ம பார்த்தா, அந்த மதர் என்ன பண்ணுது, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் அதை நோக்கி எடுத்துகிட்டு வர மாதிரி அதுக்கு தெரியுது. ஸோ அதனால் அது என்ன பண்ணுது, ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீம், அதாவது நல்லா ஒரு மகிழ்ச்சியாக கூச்சல் போடுது. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her, and she flew away. But when she was just opposite to him, abreast of the ledge, he halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. அவங்க மதர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நான் உனக்கு ஈஸியாக நான் கொடுக்க முடியும், யூ ஷுட் ஃப்ளை, யூ மஸ்ட் நீ
கண்டிப்பாக நீ பறக்கணும், நீ பறக்கிறதுக்கு கற்றுக்கணும், யூ ஷுட் ட்ரை டு ஃப்ளை அப்படின்ற மாதிரி அது கிட்ட கொண்டு வந்து அந்த மதர் வந்து பார்த்திங்கன்னா போகுது. எதுக்கு அந்த மாதிரி போகுது? அதுக்கு ரொம்ப பசி அதிகம். தட்ஸ் யங் சீகல் வித் வெரி ஹங்கராக இருக்குது. ஸோ அது பசினால் நிச்சயமாக அது ட்ரை பண்ணும் அப்படின்ற ஒரு இதுதான். He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger. அந்த மேட் அந்த பைத்தியம் ஆகுவாங்களே, அந்த பசி பைத்தியம். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு ரொம்ப பசி அதிகமாகிடுது. She dived at the fish with a loud scream. He fell outward and downward into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. ஸோ என்ன செய்யுது? அந்த பசியினால் என்ன பண்ணுது? போய் வேகமாக ஓடி போய் அதனுடைய விங்ஸ் ஃப்ளாப் பண்ணிவிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு அது. ஸோ அங்கேயும் எங்கேயுமே டவுன்வர்ஸில் அப்படி இப்படி பறக்குது. ஸோ அந்த மதர் அந்த சீகல் என்ன செய்யுது? அது கிட்ட அந்த ஃபிஷ்ஷை வந்து தன்னுடைய மவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டு அப்படியே அந்த பீக்கில் அதை பிடிச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அது என்ன பண்ணுதுன்னா பறக்குது. ஸோ அதுக்கு என்ன, அந்த ஃபிஷ் நம்ம எப்படியும் அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் நம்ம வாங்கிடணும், ஏன்னா அதுக்கு ரொம்ப பசி. And then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட்சச அச்சம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அது வந்து பார்க்குது. அப்படியே அதனுடைய ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகுற மாதிரி. பட் ஹீ குட் ஹியர் நத்திங். அதனால் எதுவுமே வந்து கேட்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே அது பசினால ஓடி போய் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே டவுன்வர்ட்ஸுக்கும் அதுக்குமா பறக்குது. But it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers. ஸோ அந்த விண்ட், அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதனுடைய பிரெஸ்ட் ஃபெதர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிரெஸ்ட்டுக்கிட்ட தானே ஃபெதர்ஸ் வரும். அதை அப்படியே டச் பண்ணிவிட்டு இப்படி ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே இடிச்சிட்டு போகிற மாதிரி அளவுக்கு அந்த விண்ட், அந்த காற்று வந்து அடிக்குது. அப்போ அவங்க மதர் படுக்கிறாங்க இல்லையா, அந்த விங்ஸினுடைய சத்தம்லாம் கூட அதுக்கு வந்து அப்படியே டப்பன்னு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரியான சவுண்ட் கூட தட் யங் சீகல் கூட ஹியர். தென் அண்டர் ஹிஸ் ஸ்டொமக் அண்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ் he could feel the tips of his wings cutting through the air. அதுக்கு என்ன தெரியுது? அதாவது டிப்ஸ், நம்ம எப்படி ஒரு காற்றை வந்து நம்ம வந்து ஒரு ஏரை வந்து நம்ம எப்படி கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய விங்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் அவர் விங்ஸ் ஹவு டு வி ஃப்ளை, அதெல்லாமே அதுக்கு தெரியுது. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. ஸோ அது பறக்குது அங்கே இங்கேயும் நல்லா. இப்போது வந்து அது நல்லா பறக்க ஆரம்பிச்சிருது. ஸோ வந்து அதுக்கு நல்லா இப்போ பறந்ததுனால அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? டிஸி ஆகுதுன்னா மயக்கம் அதுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. and flapped his wings once and he soared upwards. and he uttered joyous screams and flapped them again. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு சச்ச மூமெண்ட்டில் அது நாங்கள் திரும்ப uttered a joyous scream, அதாவது திரும்பவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூச்சலோட சிறகடிக்குது. ஓகேங்களா? flapped them again. He soared higher. He raised his breast and banked against the wind. ஸோ என்ன பண்ணுது? திரும்ப அந்த விண்டை நோக்கி against the wind அது நல்லா பறக்குது. ஓகே, க Gaululha. His mother swooped past him, her wings making a loud noise. அந்த மதர் பறக்கிறப்ப அவங்களோட விங்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சத்தம் அப்படி லவுட் நாய்ஸில் கேட்குது. He answered her with another scream. அது என்ன பண்ணுது? அது ஆன்சர் பண்ணுது. ஒரு another scream மூலிமா அப்படி ஆன்சர் பண்ணுது அந்த யங் சீகல். தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிஸ் ஸ்க்ரீமிங். அது அவங்க ஃபாதரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூச்சல் போட்டுட்டு பறக்கிறாங்க. தென் ஹி சா ஹிஸ் 2 brothers and sisters flying around him, soaring and diving. அதாவது வந்து அதனுடைய 2 brothersம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பறந்து செல்றது, எப்படி அவங்க பறந்து போவாங்களோ அது எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது? த யங் சீகல் வாட்ச்ட், அது பார்க்குது. பை ஃப்ளையிங். முன்னே வந்து உட்காந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுச்சு, இப்போது அது ஃப்ளை பண்ணுது. டியூ டு த ஹங்கர், அதுக்கு பசினால அது ஃப்ளை பண்ணி இப்போ எல்லாரையும் பார்க்குது. அவங்க எப்படி வந்து அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் டைவ் பண்ணுறாங்க, எப்படி சோரிங், அது எல்லாத்தையும் பார்க்குது. ஹி வாட்ச்ட். தென் ஹி கம்ப்ளீட்லி forgot that he had not always been able to fly and commenced to dive and so streaking surely he was near the sea now. ஸோ அந்த சீக்கு நியரில் இருக்குது. நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம ஃப்ளை பண்ண மாட்டோம், நம்மளால் நிச்சயமாக பறக்க முடியாது. பட் இட்ஸ் நோ,
இப்போ அதுக்கு தெரிஞ்சிருச்சு வி ஹேவ் ஃப்ளைட், நம்ம வந்து பறக்க கற்றுக்கிட்டோம். ஜஸ்ட் அதை வந்து ஷியரிங், அதாவது நம்ம என்ன நினச்சோம் அது எல்லாத்தையும் முற்றிலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுச்சு. நல்ல ஒரு மகிழ்ச்சியோ கூச்சலோடு வந்து அது என்ன செய்யுது, பறக்குது. ஹி வாஸ் நியர் த சீ, நான் சீக்கு ரொம்ப கிட்ட வந்து அது இருக்குது. ஃப்ளைங் ஸ்ட்ரெயிட் ஓவர் இட், ஓகே, ஃபேஸிங் out over the ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and cawed amusedly. His parents, his brothers and sisters had landed on this green floor in front of him. They were looking to him, calling cheerily. ஸோ என்ன பண்ணுறாங்க, அது கீழே இருக்கிற அந்த க்ரீன் ஃப்ளவர், அந்த பசுமையாக ஒரு சில க்ரீன் ஃப்ளவர் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் இருக்கும், அதே மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப், அதாவது ஒரு க்ரீனாக இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் ஆல்சோ அவைலபிள். ஸோ அங்கே அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. யார், இந்த யங் சீகருடைய மதர், ஃபாதர், பிரதர், சிஸ்டர். ஸோ தே ஆர் காலிங் தட் யங் சீகல், நீ தான் நல்லா இப்போ பறக்க ஆரம்பிச்சிட்டு, யூ ஹாவ் டன், நீ பண்ணிட்ட, நீ நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்ட, நீ இங்கே வா அப்படின்ற மாதிரி இதையார் அதை நல்லா அப்படியே கால் பண்ணுறாங்க. காலிங் ஷியர்லி, நல்லா கோச்சல் போட்டு அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் இந்த யங் சீகலை இந்த பக்கம் வா, அது இந்த க்ரீன் ஃப்ளோர்ட்டு நீ வா, லேண்ட் ஆகு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. He dropped his leg to stand on the green sea. His leg sunk into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings, but he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. ஸோ அது என்ன பண்ணுது, பறக்காமலே இருந்தது டியூ டு த ஹங்கர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொறுக்க முடியாத ஒரு ஹங்கர், பசினால் அவங்க மாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த யங் சீகளுடைய மதர் வந்து அவங்களுடைய பீக்கில் அந்த ஒரு ஃபிஷ்ஷை வச்சுட்டு அங்கே எங்கேயும் போனாலும் இது என்ன பண்ணுச்சு, ஓடி வந்து பறந்துச்சு. இப்போ நல்லா பறக்க கற்றுருச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் அது பறக்குது. சீக்கு மேலே நல்லா ஸ்ட்ரெயிட்டில் பறக்க கற்றுக்குச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ், இந்த டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ்னால இது என்ன ஆகிடுச்சு, கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. He sunk into the green sea, and then the belly touched it, and he sank no further. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வயிறு பகுதி இருக்கும் இல்லையா, ஸோ அது அந்த சீலை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனுடைய கால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அதுக்குள்ளே போகுது. அண்ட் தென் ஃபர்தராக அது என்ன பண்ண முடியல, அதனால் வந்து எதுவும் செய்ய முடியல. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. He had made his first flight. அவங்களுடைய ஃபேமிலிஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டாக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல்சோ ஒரு டைப் ஆஃப் த ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இதனுடைய அந்த பீசஸை வந்து அவங்க வச்சுட்டு, ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அதாவது நல்லா பறக்க கற்றுருச்சு. ஸோ நீ வந்து இப்போ நல்லா பறக்க கற்றுக்கிட்ட, யூ ஹாவ் நீ எப்படி வந்து நம்ம டிப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், நம்மளுடைய ஃபியர்னஸ்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி வந்து பறக்கணும் அப்படின்றதெல்லாம் யூ ஹாவ் தாட்டட், நீ நல்லா கற்றுக்கிட்ட. ஸோ நான் உனக்கு இந்த டாக் ஃபிஷ் நாங்கள் உனக்கு கொடுக்குறோம், இந்த பீஸ் ஆஃப் டாக் ஃபிஷ்ஷை. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க அந்த யங் சீகல். எதுக்காக, ஃபார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஹி ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. ஸோ நல்லா நீ பறக்க கற்றுக்கிட்ட உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக் ஃபிஷ்ஷோட பீஸையும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க அந்த யங் சீகலுக்கு. ஸோ த யங் சீகல் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் எல்லாமே இப்போ ஒரு நல்ல ஒரு ஜாயஸான ஒரு ஸ்க்ரீம் பண்ணிட்டு ஜாலியாக வந்து பறந்து போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்படி ஒரு பேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி எப்படி அதை வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஹவு தே என்கரேஜ் தட் யங் சீகல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, நம்ம ஒரு ஷார்ட்டாக இந்த ப்ரோஸை வந்து நம்ம வந்து ஒரு சில பிக்சர்ஸோடு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த யங் சீகல் வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. அது பயந்துட்டு அந்த பாறைகள் மீது உட்காந்துட்ருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, சீகல் லெஃப்ட் அலோன் பை இட்ஸ் ஃபேமிலி. ஸோ எதனால், அதோட அஃப்ரைட்னஸ்னால் அது அலோனாக வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ் வந்து விட்டுட்டு பறந்து போயிடுறாங்க. ஸோ சீகல் வித் ஹங்கர், அதுக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் நேரத்துலேயே அது கொஞ்சம் பசி வருது. ஸோ பசினால் டியூ டு த ஹங்கர் அது என்ன பண்ணுது, காண்ட் த ட்ரைட் பீசஸ் ஆஃப் எக்ஷெல்ஸ். அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ஹேட்ச் பண்ண அந்த ட்ரைட் எக்ஸை வந்து என்ன பண்ணுது, ஸ்டார்டட் டு காண்டட் அப்படின்றது கோரிக்க ஆரம்பிக்குது due to the hunger. And then mother bird flight nearest to the young seagull with a piece of fish. ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷினுடைய அவங்களுடைய அந்த மதர் சீகல் என்ன பண்ணுது, நியரஸ்ட்டாக அப்படியே பறந்து போகுது. அப்போ தான் வந்து என்ன பண்ணும் இந்த யங் சீகல், கண்டிப்பாக வந்து ஹீ ஷுட் ட்ரை, கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணியாவது இது வரும்ன்ற அந்த ஒரு தாட்டில் இந்த மதர் சீகல் வந்து அங்கேயும் இங்கேயும் அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை தன்னுடைய பீக்கில் வச்சுட்டு அங்கேயும் பறக்கிறாங்க. ஸோ அதை பறக்கிறத இந்த யங் சீகலும் பார்க்குது.
அண்ட் தென் என்ன பண்ணுது, இட் ஸ்டார்டட் டு ஃப்ளை டு டேக் தட் பீஸ் ஆஃப் ஃபிஷ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பசியை நம்ம வந்து வி ஹாவ் டு நம்ம வந்து இந்த பசி நம்மளுக்கு இப்போ வரக்கூடாது, ரொம்ப பசி இருக்குது நம்மளுக்கு. ஸோ வி ஷுட் ட்ரை அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் என்ன செய்யுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த அப்படியே போய் தன்னுடைய விங்ஸை வந்து அது ஃப்ளாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, பறக்குது டு டேக் த பீஸ் ஆஃப் ஃபிஷ். அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும். இட்ஸ் ஜஸ்ட் நியரஸ்ட் டு அவர் பிளேஸ். ஸோ அது கிட்ட நம்ம கிட்டேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. ஸோ வி ஷுட் கெட் டு தட் பீஸ், வி ஹாவ் த ஹங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அது பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. And then he uttered a joyous scream and flapped them again. So once it started to flying, it enjoyed அந்த விண்டை அதெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணுது. அதோட விண்டை நம்ம அகெயின்ஸ்டாக எப்படி நம்ம பறக்கணும் அந்த மாதிரி டிப்ஸ் என்ன பண்ணுது, தெரிஞ்சுக்குது. அண்ட் தென் சீகிள் லேண்டட் ஆன் அ க்ரீன் ஃப்ளவர் வித் அ ஃபேமிலிஸ். அது என்ன பண்ணுது, அந்த க்ரீன் ஃப்ளவரில் என்ன பண்ணுதுன்னா லேண்ட் ஆகுது. அங்கே தன்னுடைய பாடி வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிற அளவுக்கு தான் அங்கே அது இருக்குது. அதுக்கு மேலே ஃபர்தராக அதால் போக முடியல. இட்ஸ் டியூ டு டான்சிங், அது அப்படியே மயக்கமாக வருது. டயர்டு டியூ டு த டிஃபிகல்ட் டாஸ்க், டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ்னால அது என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் மீன்ஸ் டு தட் ஃப்ளையிங். ஓகேங்களா, ஸோ அது ஃப்ளை ஆகுது இல்லையா, அது சின்ன ஒரு பேர்ட் ஃப்ளை பண்ணுறப்ப இட்ஸ் சம் டிஃபிகல்ட் ஃபார் தட் பேர்ட். ஸோ யங் சீகளுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ்னால இட்ஸ் பிகம் ஸோ டயர்ட். And then seagull started its first flying and their families offered a scraps of dogfish. அதாவது அவங்க ஃபேமிலிஸ் had a piece of the dogfish. ஸோ அதுக்கு என்ன, அது இப்போ பசி and then tired. ஸோ அது என்ன பண்ணுது, திரும்பவும் நம்ம அந்த டாக் ஃபிஷ்ஷில் நம்மளோட பீஸ் வந்து அவங்களுக்கு ஆஃபர் நமக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுது, அவங்களுடைய ஃபேமிலியோட நல்ல ஒரு ஜாய் ஸ்க்ரீமோட திரும்பவும் பறக்க ஆரம்பிக்குது. ஸோ their family offered a piece of the dogfish. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரோஸு இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. இந்த ப்ரோஸில் வந்து நம்ம